புனிதமான நாள் பங்குனி உத்திர தினத்தில் ஒரு சிறப்புக்குரிய பெருமைக்குரிய திருப்போரூர் தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கு என்னை அறிவித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கூட்டணியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையினுடைய புறநகரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதி திருப்போரூர் தொகுதி. இந்த தொகுதியில் பல தொழிற்சாலைகள், பல பல்நாட்டு நிறுவனங்கள், பல தொழில் நிறுவனங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி, விவசாயம் செய்யப்படுகிற பகுதி, உலகத்தரம் வாய்ந்த மகாபலிபுரம் சுற்றுலாத்தலம் அமைந்திருக்கக்கூடிய தொகுதி, பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இந்த தொகுதி. இந்த தொகுதியினுடைய அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் பிரச்சனை, வெளியூர்களிலிருந்து வந்து இந்த பகுதியில் தங்கி வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை இந்த பகுதி மக்கள் சந்தித்து வருகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். திருப்போரூர் தொகுதியினுடைய இன்னொரு சிறப்பு, கடற்கரையின் ஓரம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி, ஆயிரக்கணக்கான மீனவ சொந்தங்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த மீனவ மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மழைக்காலங்களில், புயல் காலங்களில் அவர்களை தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்னல்களை போக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தொகுதி. இந்த தொகுதியில் நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 30 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவன். நிறைய பொதுநல வழக்குகளை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தொடுத்தவன். சாலை ஓரங்களில் இருந்த மதுபான கடைகளை மூடியவன். விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்று போராடியவன். காயாறு, வெம்பேடு போன்ற பகுதியில் உயர் மின்னழுத்த நிலையங்கள் வருகின்ற பொழுது விவசாய நிலையங்களை பாதுகாக்க வேண்டும் என்று வழக்கை தொடுத்து அந்த மக்களுக்கு நீதியை பெற்று தந்தவன். காணாத்தூர் போன்ற பகுதியில் மீன் உலரக்கூடிய அந்த இடத்தை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்ட போது 5 ஏக்கர் நிலம் மீன்பிடித்து வரக்கூடிய மீனவர்கள் அந்த மீனை உலர்த்தி அதை கருவாடாக்கி வெளியிலே அனுப்புவதற்கான இடமாக இருந்த 5 ஏக்கர் இடத்தை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த பகுதி மக்கள் என்னை சந்தித்தார்கள். உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு அந்த இடத்தை பாதுகாத்து மீனவர்களுக்கு கொடுத்தவன். இந்த பகுதியினுடைய அடிப்படை முன்னேற்றத்தை நான் உருவாக்குவேன். திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், மகாபலிபுரம் போன்ற பேரூராட்சிகளை மேம்படுத்தப்பட வேண்டும். திருக்கழுக்குன்றம், திருப்போரூர் ஊராட்சிகள், அதாவது ஒன்றியங்களை, அதனுடைய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும். அந்த வகையில் ஒரு பொறுப்புள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினராக திருப்போரூர் பகுதியில் நான் நிச்சயமாக திகழ்வேன். ஒட்டுமொத்த தமிழகமும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நான் சட்டமன்றத்தில் போராடுவேன். ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். வெறுப்புணர்வு இல்லாமல் சகோதரத்தோடு இந்த பகுதியில் அவரவர்கள் விரும்பக்கூடிய தொழிலை, அவரவர்கள் விரும்பக்கூடிய வேலையை செய்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவர்களுக்கு நான் செய்து தருவேன். இந்த பகுதியில் இதற்கு முன்பு இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பல கட்ட பஞ்சாயத்தை செய்திருக்கிறார், மாமூல் வாங்கியிருக்கிறார் என்ற தகவல் எனக்கு தெரியப்பட்டது. நான் ஒன்றை இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். எந்த தொழில் நிறுவனத்திலும், எந்த பன்னாட்டு நிறுவனங்களிலும், தொழில் செய்யக்கூடிய வணிக பெருமக்களிடமும் எந்த மாமூலும் யாரும் வாங்காமல் பார்த்து கொள்வதுதான் என்னுடைய முதல் தலையாய பணி. அதே போன்று இந்த பகுதியில் விவசாய மக்கள், சாதாரண கிராமப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய ஏழ்மையை, அவருடைய அறியாமையை, அவருடைய வறுமையை பயன்படுத்தி சுரண்டக்கூடிய பணியையும் செய்கிறார்கள். அதையும் நான் தடுத்து நிறுத்துவேன். இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த தேவைகளுக்காகவும் நான் போராடுவேன். நீதிமன்றத்தில் வழக்கு நடத்திய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவோடு நான் இதை நிச்சயமாக செய்வேன். இந்த தருணத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடிய தேர்தலில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வராவது நிச்சயமாக உறுதி. அந்த உறுதி செய்யக்கூடிய முதல் வெற்றி வேட்பாளராக நான் திருப்போரூர் தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறேன். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன். திருப்பம் என்னை நம்பி எனக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் உங்களுக்காக நான் நிறைவேற்றி தருவேன். அதே சமயத்தில் நான் உங்களிடத்தில் வாக்கு கேட்பது திருப்போரூர் தொகுதியை பற்றி சட்டமன்றத்தில் பேசுவதற்காக அல்ல. ஒட்டுமொத்த சட்டமன்றமே திருப்போரூரை பற்றி பேசக்கூடிய அளவிற்கு என்னுடைய பணி சட்டமன்றத்தில் அமையும். அதை ஒவ்வொரு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் நீங்கள் உணர்வீர்கள். அதை உணர்ந்து அதை புரிந்து ஒரு பொறுப்புள்ள சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் நான் இருப்பேன். என்னோடு இங்கே எங்கள் கூட்டணியினுடைய அனைத்து கூட்டணி கட்சி தோழர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் என்னோடு நீண்ட காலமாக பழகிய பல்வேறு கிராமங்களை சார்ந்த நான் வழக்கு நடத்திய அனுபவத்தில் இருக்கக்கூடிய எனது கட்சிக்காரர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு பகுதியாக நான் வர இருக்கிறேன். உங்களை தேடி வர இருக்கிறேன், உங்களை நாடி வர இருக்கிறேன். அவங்களுடைய ஆதரவை பெறுவதற்காக நான் ஒட்டுமொத்த திருப்போரூர் தொகுதியில் நான் பயணம் செய்ய இருக்கிறேன். என்னுடைய இந்த பிரச்சாரம் என்பது நூதனமாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். யாரையும் புண்படுத்தக்கூடிய வகையில் என்னுடைய பிரச்சாரம் அமையாது. யாருடைய ஒரு அவப்பெயருக்கும் ஆளாகக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன். ஒரு கண்ணியமான ஒரு பரப்புரையை நான் இந்த பகுதியில் மேற்கொள்வேன். தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டக்கூடிய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு என்னுடைய பிரச்சாரம், என்னுடைய பரப்புரை இந்த பகுதியில் அமையும். இந்த பகுதியை ஒரு மேம்பட்ட, ஒரு தரமான சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு முக்கியமான தலம், உலக தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மகாபலிபுரத்தை மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மகாபலிபுரம் தமிழகத்தில் எந்த இடத்திலும் கிடைக்காது. இன்னைக்கு அமெரிக்காவில் எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கடற்கரையை விட மிகச்சிறப்பான ஒரு கடற்கரை சுற்றுலாத்தலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியின் அனைத்து தேவைகளையும் நான் நிறைவேற்றி தருவேன் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறோம். கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க இருக்கின்றோம். உங்களை நான் மீண்டும் மீண்டும் சந்திப்பேன். பத்திரிகையாளரோடு மிக மிக நெருக்கமானவன், உங்களோடு அன்பாக பழகக்கூடியவன். பல பத்திரிகையாளர்களோடு நான் தொடர்ச்சியாக என்னுடைய இந்த அரசியல் பயணத்தில் நான் மேற்கொண்டு வருகிறேன். எனவே பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களும் எனக்கு வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய பேராதரவினை தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த திருப்போரூர் தொகுதி மக்களுக்கு மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை ஏற்று இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.